Hello friends, happy Pongal to all. Riva நீ சொல்லு. Happy Pongal to all. கோவால பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்னு தாங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. கோவாவில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. நம்மள மாதிரி அவங்க இருந்தால் மட்டும், தமிழர்கள் இருந்தால் மட்டும் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அவங்க வீட்டில். தெலுங்கு ஃபேமிலி அவங்க இருந்தாலும் அவங்க வந்து அவங்க வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. மற்றபடி கோவாவில் எல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் இல்லைங்க. அங்கே வந்து ஸ்கூல் கூட லீவ் இல்லை. ரீவா பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு கூட வந்துட்டா. மார்னிங் வந்து எழுந்த உடனே வந்து பால்கனி மட்டும் எல்லாமே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீவா பாப்பா டிஃபனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு அவளுக்கு வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதை சாப்பிட வச்சுட்டு அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து வீடு எல்லாமே தொடச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் ரீவா பாப்பாவை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ இப்போ தான் ஒன்றா நான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வந்து கேஸ்ல பருப்பு வேக வச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து பாயசத்துக்கு இன்னொரு பருப்பு வேக வச்சிருக்கேன். ஒரு பக்கம் சைடு பை சைடு ஒன்னொன்னா அப்படியே நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து நம்ம படைக்கிறதுக்கு வந்து சாரீஸ், அதுக்கப்புறம் வந்து வேட்டி ஷர்ட்டு இல்லைன்னா பேண்ட் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டவல் இதை வச்சு கும்பிடுறது தான் நம்மளோட வழக்கம். ஸோ அதனால வந்து எல்லாமே காய வச்சிருக்கேன், வெளியே துவைச்சி போட்டு வச்சிருக்கேன். அது நம்ம எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அது எல்லாமே காஞ்சி முடிஞ்சிடும். ஸோ நம்ம படைக்கிறதுக்கும் அது எடுத்துட்டு வரத்துக்கும் சரியா இருக்குங்க. ஸோ வாங்க நம்மள வாசல்ல போய் பார்க்கலாம். நம்மளோட சின்ன ஒரு கோலம் தான் போட்டிருக்கோம். இதோ இதுதாங்க நம்ம போட்ட கோலம். எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. முன்னாடி போய் காட்டுறேன் இருங்க. இதுதாங்க நான் போட்ட கோலம். பொங்கல் அன்னைக்கு பானை வரைஞ்சிட்டு 2 கரும்பு வரைஞ்சிட்டு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு போட்டுட்டேன். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நமக்கு டைம் இல்லைங்க. ஸோ நம்ம உள்ள போயிட்டு வேலை பார்க்கலாம். அதுதான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஒரு பக்கம் வந்து பருப்பு வேக வச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் பாயசத்துக்கு பருப்பு, இன்னொரு பக்கம் வந்து அது காய் வந்து வேக வச்சிருக்கேன். நம்ம சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு 3:30 இல்லைன்னா 4:30க்குள்ள நம்ம வந்து சாமியை கும்பிடணும் அப்படின்னு தான் பிளான் இருக்கு. பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு தாங்க சீவிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு சீவிட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா அது வேக வச்சு அந்த தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்றது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடும். பட் அது வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே தாளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடிங்க. நான் இப்படிதான் பண்ணுவேன். உங்க வீட்டுல பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து டைம் இல்லைங்க. நான் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோவில் காட்டுறேங்க என்னென்ன பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம படைக்கும் போது என்னென்னலாம் வச்சு படைக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாங்க. நம்ம குக்கிங் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து பூஜை செய்யறதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30 to 5:30 வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து ஒன்றா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே 4:30 வந்துடும். ஸோ நம்ம அப்போ வந்து சாமிக்கு எல்லாமே படைச்சிட்டு சாமி கும்பிட்டு நம்ம விரதத்தை முடிச்சிடலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 ஆகுதுங்க. இன்னும் 1/2 hour இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது. அது எல்லாமே முடிச்சுட்டா நம்ம சீக்கிரமாக சாமிக்கு படைச்சிடலாங்க. నేను పెట్టుకుంటాను నువ్వు గమ్ముండు.
லாமணி நீக்கு காலப்பிண்டா ஒரு நேனே ஐயோ சாரி மிஸ் சாய் பாபா தாங்க. சாரி மிஸ் இந்த பூஜை இது வந்து குட்டி விநாயகர். அம்மா சாரி மா சிண்டு பூஜை மம்மி சாரி மா சிண்டு பூஜை நீரா தைப்பொங்கல் அன்னைக்கு வாசல்ல பொங்கல் வச்சுட்டு சூரிய பகவானுக்கு படைக்கிறது அதுவும் நம்மளோட வழக்கம் தாங்க. பட் வந்து நான் எப்பவுமே செஞ்சதில்லை, இந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து ஊருக்கு போயிட்டோம். ஸோ அதனால வந்து நம்மளால அது செய்ய முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கரும்பு எல்லாமே இங்கே கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு தாங்க எல்லாமே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே படைக்கிறதுக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதோட துணி பெரியவங்களுக்கு வந்து துணி வச்சு படைக்கிறது நம்மளோட வழக்கங்க. இப்படிதான் வந்து நம்ம வந்து எப்பவுமே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான். இந்த கடவுளோட பேர் வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த சாமியோட பேரு. நெக்ஸ்ட் வந்து இது சின்ன வெங்கடேஷ் பெருமான் வெங்கடேஷ் பெருமான் இது நெக்ஸ்ட் அது ராதா கிருஷ்ணா. இது வந்து ராதா கிருஷ்ணா. நெக்ஸ்ட் இது வந்து கிருஷ்ணர். இது வந்து கிருஷ்ணர், சின்ன குட்டி கிருஷ்ணர். నువ్వు సరిగా చూపిస్తుందా నాకు తెల్ల ఇచ్చుడు ఇట్లా చూపియాలా. నెక్స్ట్ అమ్మ ఇదేమిదిమా చూపియాలి కృష్ణర్. అమ్మ ఇదేమిదిమా అది నా జడ్జి పేరు నాకు తెల్లరిగా. ఇది வந்து எனக்கு தெல்ல. நம்ம நெக்ஸ்ட் வந்து దీని పేరేమ్మా వినాయకర్. అట్లా చూపిస్తాను. ఇది వినాయకర్. இது வந்து விநாயகர். శివజీవ అమ్మది ఇది పేరేమా కామాక్షమ్మ విளக்கு. இது வந்து காமாட்சின்னு. நீ காட்டுறது சரியாவே தெரியல ரிவா. சரியா தெரியுது, நல்லா தெரியுது. தெலுங்கு, நீ தெலுங்குல பேசுற, தமிழ்ல பேசணும். நெக்ஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பூ எல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து சாமிக்கு எல்லாமே படைச்சிட்டு நம்ம முடிக்க வேண்டியதாங்க. அம்மா நாக்கு போய் டாடி எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து பூஜை மட்டும்தாங்க பண்ணணும். எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எல்லாமே படையல் போட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் எல்லாமே முடிக்கிறதுக்குள்ள. ஸோ நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க.
நம்ம எல்லாமே படிச்சு முடிச்சாச்சுங்க. ஃபைனலா நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன். நான் வந்து சாதம், குழம்பு, பொரியல், வடை, அப்பளம், பாயசம் இதுதாங்க பண்ணியிருக்கேன் படைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து துணி வச்சு, அதுக்கப்புறம் வளையல், தாலி. இது வந்து எங்களோட வழக்கங்க. நாங்கள் இப்படி தான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரீவாவோட பொங்கல் ட்ரெஸ் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எடுத்தது வந்து பேண்ட்டு, ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் தான். அவள் எனக்கு பாவாடை சட்டை வேணும் அப்படின்னு சொல்லி இது வந்து போட்டுக்கினேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சுங்க. எங்களோட வழக்கம்படி நாங்கள் படையல் போட்டு ட்ரெஸ் எல்லாமே படிச்சுட்டு விரதத்தை முடிச்சிட்டோங்க. உங்க வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். சே பாய். பாய். அவளுக்கு பசிக்குதான், ஸோ அதனால வந்து ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.